ஒரு குரான் கூட இன்னைக்கு ஓத முடிக்கிறவங்க கிடையாது. ஓத தெரிந்தவர்கள் எல்லாம் ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க. இபாதத்துக்கு பிஸி ஒரு மிகப்பெரிய இடையூறு அன்னைக்கு ஆகி போச்சு. நேரம் பத்தல, நேரத்துல பறக்கத்து இல்ல. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, நல்லடியார்களுக்கு அல்லாஹ் நேரத்துல பறக்கத் செய்றான். கொஞ்ச நேரம் தூங்கினாலும் ஃப்ரெஷ் ஆயிருவாங்க, கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு நிறைஞ்சிரும். எப்படி கொஞ்ச நேரம் உழைச்சாலும் அது கிடைக்கிறதுல அல்லாஹ் பறக்கத் செய்வான். அவர்களுடைய நேரங்கள் தொழுகைக்காக இபாதத்துக்காக ஒதுக்கப்படுவது என்பது அவங்களுக்கு ஒரு சிரமமாகவே இருக்காது. காரணம் அவர்கள் பறக்கத் செய்யப்படுகிறார்கள். அன்பிற்குரிய பெருமக்கள், அல்லாஹ் நல்லடியார்களே, அப்பேற்பட்ட பரக்கத்தை நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய ஒரு மாதத்தில் இருக்கிறோம். எனவேதான் சொல்கிறார்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷாபான், ரஜபுல் மாதத்திலும் ஷாபான் மாதத்திலும் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக. அப்படிங்கறதுடைய தாற்பயம் என்னன்னு சொன்னா, காலம் முழுக்க நம்ம அல்லாஹ்விடத்தில் பரக்கத்தை கேட்கணும். அதிலும் குறிப்பாக இந்த மாதங்களிலே அதிகமாக அமல் செய்வதில் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக. இப்பவே நம்முடைய நேரங்களை என்ன செய்ய ஆரம்பிச்சிடணும், கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய உலக விஷயங்களை விட்டு கொஞ்சம் குறைக்க ஆரம்பிச்சிடணும். தூங்குற நேரத்தை கரெக்டாகி அதை கொஞ்சம் லெவல் பண்ணி குறைக்க ஆரம்பிச்சிடணும். சகஜத்தை ஆரம்பிச்சிடணும். இரவுக்குடைய வணக்கங்களை ஆரம்பிச்சிடணும். இப்படி இபாதத்துகளுக்காக நாம் செய்ய ஆரம்பிச்சாதான் மூணாவதா வரக்கூடிய ரமலான் மாசத்துல நம்ம எப்படி இருக்க முடியும், ஃபுல் பவரோட இபாதத்தை எஃபெக்ட் என்ன செய்ய முடியும், நம்மளால செய்ய முடியும். அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ரமலானை எங்களுக்கு அடைய செய்வதாக எங்களுடைய நோக்கம். அதுவரை அல்லாஹ் தஆலா இபாதத்துக்களில் ஆர்வத்தோடு, ஹயாத்தோடு, ஆரோக்கியத்தோடு அந்த மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்விடத்தில் இப்போது இருந்தே கேளுங்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல இரண்டு நபித்தோழர்கள், இரண்டு பேரும் நண்பர்கள். அந்த ரெண்டு பேரும், ஒருத்தர் இந்த வருஷம் மௌத்தா போறாரு, யுத்தத்தில் ஷஹீதாகி மௌத்தா போறாரு. மறு வருஷம் அவருடைய நண்பர் இயற்கையாக மௌத்தா போறாரு. இந்த ரெண்டு பேர் விஷயமாக சொர்க்கத்தில் என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, இந்த ஷஹீதானவரை விட இந்த இயற்கை மௌத்தானாரே அவர் முதல்ல சொர்க்கத்துக்கு போற மாதிரி தகவல் வரும். இந்த தகவல் மூலமாக சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, சஹாபாக்கள் ஆச்சரியமா கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ் அவர் ஃபீ சபீலில்லாஹ் ஷஹீதாகி மௌத்தா இருக்கிறாரு, அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒரு சொட்டு ரத்தம், முதல் சொட்டு இந்த பூமியில் விழுறதுக்கு முன்னாடி அவருடைய பாவத்தை எல்லாம் எல்லாம் மன்னிச்சு உயர்ந்த அந்தஸ்து கொடுத்துறான்னு சொல்லி இருக்கிறீங்க, ஷஹீது அந்தஸ்துக்கு ஈக்குவலா ஆக முடியாதுன்னு சொல்லி இருக்கிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது அவர் தானே முதல்ல சொர்க்கத்துக்கு போயிருக்கணும். ஆனா இவர் இயற்கை மௌத்தானவர், இவர் சொர்க்கத்துக்கு போயிருக்கிறார் என்று சொல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,